அடையப்பட வேண்டியது பிரம்மா ஒன்றே. அதை அடைவதற்கு ஒருவர் ஓம்கார தியானம் செய்ய வேண்டும். பக்தி சிரத்தையுடன் இடைவிடாத நீண்ட சாதனையினால் அதை அடைய முடியும் என்பது மேற்காணும் பகுதியின் பொருளாகும். அன்று முதல் குருதேவரின் உடல்நிலை தேர்ச்சியடையத் தொடங்கியது. மீண்டும் முன்போலவே பக்தர்கள் குருதேவரை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஜூலை 8ஆம் தேதி சர்க்கர நாற்காலியின் மூலம் குருதேவர் தமது குட்டீரின் வராந்தாவிற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கிருந்து அவர் கங்கை அன்னையை கண்குளிரக் கண்டு நமஸ்காரம் செய்தார். பக்தர் குழு ஒன்று அவரை சுற்றி கவலையுடன் அமர்ந்திருந்தது. சுவாமிஜியினால் எந்த அளவுக்கு தமது அவயவங்களை பயன்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு சோதனை செய்யப்பட்டது. காகிதம், பேனா, கண்ணாடி ஆகியவை கொண்டு வரப்பட்டன. தெளிவான முறையில் குருதேவர் காகிதத்தில் சர்வ், லவ், மெடிடேட், ரியலைஸ் என்று எழுதினார். இந்த அரிய பொக்கிஷம் தற்சமயம் குருதேவரின் சீரிய பக்தர்களில் ஒருவரான குஜராத்தை சேர்ந்த டாக்டர் அத்வர்யூவிடம் உள்ளது. பார்ப்பவர்களுக்கு குருதேவரின்